செந்தமிழ் மொழியின் உரிமையை காக்க இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து 21, 24 காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதே தந்தை பெரியார் அவர்கள் இந்திய ஆதிக்கம் வர பார்க்கிறது, எச்சரிக்கை எச்சரிக்கை என்று அவர் காக்கிநாடா மாநாட்டிலும் மற்ற மாநாடுகளிலும் அவர் பேசினார். இந்தி ரகசியம், ஆரிய புரட்சி என்று குடியரசு இதழிலே தொடர்ந்து எழுதினார். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிறகு போராட்ட களத்திலே தந்தை பெரியாரும் திராவிடர் கழக தோழர்களும் குதித்தனர். அப்பொழுது 38 அந்த போராட்டத்தின் விளைவாக நீதிமன்றத்திலே தந்தை பெரியார் நிறுத்தப்பட்ட போது அந்த வெண்டாடி வேங்கை பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் நீதிபதியை பார்த்து, நீங்கள் ஏன் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறீர்கள்? எனக்கு தண்டனை கொடுப்பது உறுதி என்றுதான் வந்திருக்கிறீர்கள். நீங்களும் தண்டிப்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள், நானும் அதை ஏற்பதற்காகவே வந்திருக்கிறேன். எவ்வளவு அதிகபட்ச தண்டனை எனக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்கள், எவ்வளவு குறைந்தபட்ச வசதிகளுடைய சிறையை கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று சிங்கம் போல் கர்ஜித்தார். அப்பொழுது நீதிபதி அவர்கள் 3 ஆண்டுகள் தண்டனை, கடுங்காவல் தண்டனை என்று அறிவித்தவுடன் அவர் போட்டிருந்த அந்த மஞ்சள் நிற சால்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு வெளியே வந்து 3 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் என்று குரல் கொடுக்க தோழர்கள் உணர்ச்சி வயப்பட்டு முழக்கமிட்டனர். அந்த கட்டத்திலே போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள்தான் தாளமுத்துவும் நடராசனும். அவர்கள் 39 ஜனவரி 15 தாளமுத்து மறைந்தார். மார்ச் 15 முதலில் ஜனவரி 12 தாளமுத்து மறைந்தார். மார்ச் 15 நடராசன் மறைந்தார். ஆக அந்த இருவரும் தான் வீர தியாக திலகங்களாக பேரறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றனர். அதன் பிறகு தாளமுத்து நடராசன் மாளிகை என்று டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு கட்டிடத்துக்கு பெயர் சூட்டினார். 1994 ஜனவரி 25 இதே நாளில் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்ட அந்த காலத்தில் இங்கே வந்தேன். ஜீவனும் மற்ற தோழர்களும் அழைத்து வந்தார்கள். முள்ளும் புதருமாக, சேரும் சகதியுமாக, மனங்களிக்கின்ற இடமாக இது வருகிற வழியெல்லாம் அவ்வளவு அருவருப்பாக